சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிஷப ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. ரிஷப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் பாவத்திலே அத்தனை கிரகங்களும் சேருது. ரிஷப ராசியிலேருந்து 10ஆம் பாவத்தில் எல்லா கிரகங்களும் சேருது. 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால் அந்த ஜீவனஸ்தானங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யக்கூடியதான ஒரு தொழில் என்னவோ அதை குறிக்கக்கூடியது. இதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத முதல்ல கேளுங்க. முதல்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் அவர் தான். அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு இருக்கக்கூடியதான கடன், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர். உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் அதே சுக்கிர பகவான் தான். அதற்கு 6ஆம் பாவம் அப்படின்னு பேர். அடுத்ததாக 2ஆம் பாவத்திற்குடைய புத பகவான். 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய குடும்பம், அதே மாதிரி நம்மளுடைய பொருள் ஆபரணங்கள், இது எல்லாம் குறிக்கக்கூடியவர் புத பகவான் உங்களுக்கு ரிஷபராசிக்கு. அதே புத பகவான் தான் ரிஷபராசிக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி. அவரும் அங்கே தான் இருக்கார். அடுத்தது உங்களுடைய 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவங்கிறது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், இதெல்லாம் உள்ளது அந்த சந்திர பகவான் உங்களுக்கு. அவர் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான சொந்த வீடு, உல்லாசமான வாகனம் வாங்கிறது, பெரிய விலை உயர்ந்த வாகனம் வாங்கிறது எல்லாமே சூரிய பகவான் தான் உங்களுக்கு காரணக்கர்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு. அவர் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம், உங்களுடைய 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியதான செவ்வாய், அவரும் அந்த 10ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய பாக்ய ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். 9ஆம் இடத்திற்கு உங்களோட பித்ருஸ்தானாதிபதி, உங்களுடைய தந்தையாரை குறிக்கிறது. தந்தையாருடைய சொத்துக்கள், முன்னோர்களுடைய சொத்துக்கள், முன்னோர்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடியதான நல்ல கருமாக்கள். முன்னோர்கள் நிறையா சொத்து தராங்களா இல்லையா, அவங்க செய்திருக்கக்கூடிய பாப்பங்களாகட்டும் புண்ணியமாகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துடும். அதை யாரும் நீக்க முடியாது. அதற்கு உடையவர் யாருன்னா சனி பகவான். அவரும் அங்கே சேர்றாரு. அதே ஜீவனஸ்தானாதிபதி அதே சனி பகவான் தான், 10 கூடியவர். இப்போ பாருங்கள், 10 பாவங்கள் 12 இருக்கிறதே 12 பாவம் தான். இந்த 12 பாவத்தில் 10 பாவத்திற்கு உடைய அந்த சாரம் இப்போ 10ல் போய் உட்காந்து சாறு புழியுது. இது என்னங்க செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும். முக்கியமாக
வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் நல்ல சம்பள உயர்வு குடிக்கும். படிக்கிற மாணவர்கள் இப்போ வந்து பரீட்சை காலம், பரீட்சை வரப்போகுது. 10ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பொது தேர்வு நடக்கக்கூடிய காலம். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல புத்தி, சமயோச்சிதமாக நல்லா செய்யக்கூடிய செயல்பாடுகள் இது எல்லாமே சிறப்படையும். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கூடுதல் பொறுப்புகள், சம்பள உயர்வுகள், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இல்லை ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, இந்த வேலையில் இன்னொரு படிப்பு ஆட் ஆன் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இன்னொரு விஷயமான நல்ல நன்மைகள் கிடைக்கும். அப்படின்னா அதையும் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க இந்த காலத்தில் முக்கியமாக வந்து படிக்கிற மாணவர்களாகட்டும் இல்லை யாராக இருந்தட்டும், நீங்கள் குமரகுருபர்கள் அந்த சுவாமிகள் அருளிய சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. அருமையான தமிழ் பாசுரம் அது. அதை பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல அமைப்புகள், நல்ல செழுமைகள் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. சிவாய நமஹ.